இருவரும் மருத்துவமனையிலிருந்து காரின் அருகில் வந்தனர். ஒரு வார்த்தை கூட பேசாமல் காரின் கதவை திறந்த விஷ்ணுவர்த்தனோ வைஷ்ணவியை ஒரு பார்வை பார்த்தான். ஏறு. ஒரே ஒரு வார்த்தை, அதிலிருந்த அழுத்தமே அவளது இதயத்தை நடுங்க வைத்தது. அவனது முகத்தை ஒரு கணம் பார்த்தவளோ எந்த வார்த்தையும் பேசாமல் காரில் ஏறி அமர்ந்தாள். கார் மெதுவாக மருத்துவமனையை விட்டு வெளியேறியது. காருக்குள் கனமான அமைதி நிலவியது. என்ஜின் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் அங்கு இல்லை. அந்த அமைதியை அவள் மனதில் இன்னும் அதிக பயத்தை விதைத்தது. விஷ்ணுவர்த்தனின் 2 கைகளும் ஸ்டியரிங்கை இறுக பற்றியிருந்தன. அவன் பார்வை சாலையிலேயே இருந்தது. ஆனால் அவனது மனமோ முழுவதும் கோபத்தால் கொந்தளித்து கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அந்த அமைதியை உடைத்தவன் அவன்தான். என்னையே மாற்றி தாலி கட்ட வச்சிட்டல்ல. அவன் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருந்த கோபம் வைஷ்ணவியின் உடலையே சிலிர்க்க வைத்தது. இனிமே ஒவ்வொரு நாளும் நீ பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீயே உணர்ற மாதிரி நான் உன்னை வாழ வைக்கிறேன். அவன் சிரித்தான். வைஷ்ணவி மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் துளி அளவும் இரக்கமில்லை. ஒரு பொய்யால் என் வாழ்க்கையை தலைகீழ மாற்றிட்டல்ல. இனிமே உனக்கு அழுக வரணும், தூக்கம் வரக்கூடாது, நிம்மதி நான் என்னன்னே நீ மறந்துடணும். ஒவ்வொரு வார்த்தையும் மெதுவாக வெளியே வந்தது. அந்த மெதுவான குரல்தான் கத்துவதை விட பயங்கரமாக இருந்தது. வைஷ்ணவியின் விரல்களோ ஒன்றோடொன்று மெதுவாக பின்னிக்கொண்டன. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தை குத்தியது. மன்னிச்சிடுங்க விஷ்ணு, இது தவிர எனக்கு வேறு வழி தெரியல என்று மனதிற்குள் கதறினாள் அவள். ஆனால் வெளியிலோ அமைதியாக அமர்ந்திருந்தாள். கார் நகரத்தின் சாலைகளை கடந்து இருளை வெட்டி சென்றது. சில நொடிகள் கழித்து மீண்டும் விஷ்ணுவர்த்தனை பேசினான். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே இந்த விஷ்ணுவர்த்தனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க போகிற. அந்த முகம் உன் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்ட வைஷ்ணவியின் தொண்டை வறண்டு போனது. அவனது முகத்தை பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. மெதுவாக காரின் கதவோரமாக ஒதுங்கி அமர்ந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த கண்ணீரை கூட அவன் பார்க்கக்கூடாது என்பதைப் போல முகத்தை ஜன்னல் பக்கமாக திருப்பிக் கொண்டாள் அவள். காருக்குள் மீண்டும் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி இருவரின் வாழ்க்கையையும் முற்றிலும் மாற்றப்போகும் புயலுக்கு முன்னிலவும் அமைதியாக இருந்தது. அதே வேளையில் வீட்டின் ஹாலில் அசோக்கும் கங்காவும் மட்டுமே அமர்ந்திருந்தனர். வீட்டில் ஒருவிதமான அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதிக்குள் பல கேள்விகள் புதைந்து கிடந்தன. கங்காவோ மெதுவாக அசோக்கை நோக்கி திரும்பினாள். என்ன அசோக், இப்படி ஆயிடுச்சு என்று சோர்வாக கேட்டாள் அவள். அசோக் சிரித்தபடி, விடு, நீ என்னவோ அவனை உண்மையாகவே லவ் பண்ண மாதிரி இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்க என்றான் அவன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவனோ மீண்டும் பேச தொடங்கினான். எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் ஆள் தான் மாறிப்போச்சு. அவன் சோஃபாவில் சாய்ந்தபடி தொடர்ந்தான். நம்ம ஏற்பாடு பண்ணின பொண்ணை வச்சு விஷ்ணுவர்த்தன் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி அவன் மேலே பழி போட்டு மீடியா முன்னாடி அசிங்கப்படுத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு பார்த்தா இந்த பொண்ணு என்னடானா நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டா. புரியாமல் தலையை சுரிந்தவனோ மீண்டும் சொன்னான். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை. அந்த பொண்ணை போலீஸ் காப்பாற்றினதும் நம்மளை பற்றின உண்மை அவங்கிட்ட சொல்லாமல் எதுக்காக இப்படி அவன் மேலே பழியை போட்டு அவன் கையாலே அவள் தாலி கட்டிக்கிட்டா? இதுதான் புரிய மாட்டேங்குது. கங்காவும் யோசனையாகத்தான் அமர்ந்திருந்தாள். ஆமாம் அசோக், அவளோட பார்வையே சரியில்லை. ஒருவேளை அவளும் நம்மளை போல அவனை பழி வாங்க வந்திருக்காளோ என்று சந்தேகமாக கேட்டாள். அசோக்கின் உதட்டில் சிரிப்பு மலர்ந்தது. அப்படி இருந்தால் நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்ப்போம். விஷ்ணுவுக்கு எதிரியாக இருந்தால் நம்ம அவளை அணைச்சிக்கலாம், இல்லை நமக்கு எதிரியாக இருந்தால் அவளை அழிச்சிடலாம் என்று கூறிவிட்டு இருவரும் சிரிப்பை பரிமாறிக்கொண்டனர். அந்த நேரத்தில் விஷ்ணுவும் வைஷ்ணவியும் வந்த கார் மெதுவாக அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் முன் வந்து நின்றது. காரின் என்ஜின் அணைந்த பிறகும் சில நொடிகள் யாருமே பேசவில்லை. அந்த அமைதியை வைஷ்ணவியின் இதய துடிப்பை இன்னும் அதிகப்படுத்தியது. விஷ்ணுவர்த்தன் மெதுவாக கதவை திறந்து கீழே இறங்கினான். காரின் மறுபுறம் வந்து நின்றவனோ கதவை திறந்துவிட்டு அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தான். இறங்கு. ஒரே ஒரு வார்த்தை. வைஷ்ணவியோ நடுங்கியபடியே காரிலிருந்து இறங்கினாள். அவள் கால்கள் தரையில் பதிந்த அடுத்த நொடியே விஷ்ணுவர்த்தன் அவள் அருகே வந்து நின்றான். அவனது முகத்தில் இருந்த கோபம் இன்னும் தணியவில்லை. அவளது கண்களை நேராக பார்த்தவனோ மிகவும் அமைதியான குரலில் பேச ஆரம்பித்தான். நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்டுக்குள்ளே நீ எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் நீ சொன்ன பொய்யோட விலை. வெளியில் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய பங்களாவாக தெரியலாம். ஆனால் உனக்கு
சிறிது இடைவெளி விட்டவனோ அவளது கண்கழகியை பார்த்தான். அவன் உதட்டில் கோபமான புன்னகை மலர்ந்தது. உனக்கு இது ஜெயில். இனி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் நீயே நினச்சாலும் அது முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகமாக இருக்கும். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளது மனதை மெதுவாக கிழித்தது. இனி நீ வாழப்போகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நீ பண்ண துரோகத்துக்கு கிடைக்கிற கூலி. அவன் ஒரு அடி நெருங்கினான். வைஷ்ணவியோ தன்னையும் அறியாமல் ஒரு அடி பின்னோக்கி நகர்ந்தாள். அதை பார்த்த விஷ்ணுவர்த்தன் ஏளனமாக சிரித்தான். என்ன பயமா? இது ஆரம்பம்தான். இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலையில் நீ கண் முழிக்கும்போது ஏண்டா இன்னும் உயிரோடு இருக்கணும்னு ஒன்று நீயே கேட்டுக்கிற அளவுக்கு உன் மனசை உடைப்பேன். என் கண்ணில் நீ படுற ஒவ்வொரு நிமிஷமும் நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். உன் கண்ணீரை பார்த்து எனக்கு பரிதாபம் வரும்னு மட்டும் நினச்சிடாத. ஏன்னா என்னை ஏமாத்தின அந்த நிமிஷத்துலேயே உன் மேலே இருந்த எல்லா இரக்கமும் செத்து போச்சு. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவளை தாண்டி வீட்டிற்குள் நடக்க ஆரம்பித்தான் அவன். வாசலை கடக்கும் முன் மீண்டும் நின்றவன் திரும்பாமலேயே சொன்னான். வாசல்லையே நின்றுக்கிட்டு இருந்தா யாரை வந்து உன்னை ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட மாட்டாங்க. உள்ளவா, நரகம் உனக்காக காத்திருக்கு. வைஷ்ணவியோ ஒரு நொடி கண்களை மூடினாள். தான் உருகி உருகி காதலித்த ஒருவனின் சிரிப்பை மனதிற்குள் ஏந்தி கொண்டாள். வரேன் விஷ்ணு, நான் வரேன். நான் வர்றது எனக்காக இல்லை, உனக்காக. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைக்க கூட மறந்தவள் நடுங்கும் கால்களோடு அந்த வீட்டை நோக்கி மெதுவாக நடந்தாள். வைஷ்ணவி வீட்டின் நுழை வரவும் ஹாலின் நடுவில் நின்று கொண்டிருந்த கங்கா அடுத்த நொடியே கோபத்தில் வெடித்தாள். விஷ்ணு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவளது குரல் வீடை அதிரும் அளவிற்கு ஒலித்தது. மண்டபத்தில் நடந்தது ஒரு சூழ்நிலைன்னு சொன்னேன், சரி. ஆனால் இப்போ எதுக்காக அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? விவாகரத்து பண்ண போகிறேன்னு சொன்னேன். அப்படின்னா அவளை ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு வந்திருக்கலாமே, இல்லை வேற எங்கேயாவது கூட தங்க வச்சிருக்கலாமே. எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்க? அப்போது உனக்கும் அவளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை தாலி கட்டின உடனே அவள் புருஷனை நினப்பு உனக்கு வந்துடுச்சா? கங்காவின் கண்களில் ஏமாற்றமும் கோபமும் ஒன்றாக இருந்தது. விஷ்ணு, இந்த வீடு நாளைக்கு நம்ம வாழ போகிற வீடு. அந்த வீட்டுக்குள்ளே இவளை கூட்டிகிட்டு வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. விஷ்ணுவர்த்தன் மெதுவாக அவள் அருகே வந்தான். கங்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ எப்படி? அவள் இங்கே சந்தோஷமாக வாழணும்னு கூட்டிகிட்டு வரல. விவாகரத்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் சிறிது இடைவெளி விட்டவனோ வைஷ்ணவியை ஒரு பார்வை பார்த்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் செஞ்சதுக்கான விலையை அவள் அனுபவிக்கணும். கங்கா அமைதியாக அவனை பார்த்தாள். விஷ்ணுவர்த்தன் அவளது தோளில் மெதுவாக கையை வைத்தான். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. என் மனசில் இருக்கிற இடம் இன்னைக்கும் உனக்கு மட்டும்தான். அவள் இந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருக்க போகிற விருந்தாளி மட்டும்தான். அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தனித்தனி. அந்த வார்த்தைகளோ கங்காவின் கோபத்தை ஓரளவிற்கு குறைத்தன. அவள் மெதுவாக அமைதியானாள். விஷ்ணுவர்த்தனோ அவளை தனது மார்போடு அணைத்து கொண்டான். என்னை நம்பு, இந்த விஷ்ணுவர்த்தன் சொன்ன வார்த்தையை மீற மாட்டான். வாசலருகே நின்றிருந்த வைஷ்ணவி மட்டும் அந்த காட்சியை பார்த்தபடி அசையாமல் நின்றாள். அவள் கழுத்தில் இருந்த தாலியோ இன்னும் புதிதாக இருந்தது. ஆனால் அவள் கணவன் என்று உலகம் சொன்ன மனிதன், அவள் மனதால் கணவன் என்று ஏற்றுக்கொண்ட மனிதன் இப்போது வேறொரு பெண்ணை அணைத்தபடி ஆறுதல் கூறும் காட்சி அவளது இதயத்தை அமைதியாக உடைத்து கொண்டிருந்தது. அதன் பிறகு விஷ்ணு தனது அறைக்கு சென்று விட்டான். அசோக்கும் கங்காவும் அவர்களது அறைக்கு அமைதியாக சென்று விட்டனர். சிறிது நேரம் கழித்து மேல் மாடியிலிருந்து தடுமாறும் காலடி சத்தம் கேட்டது. அடுத்த நொடியை ஹாலில் இருந்த நாற்காலி ஒன்றின் மீது மோதி அது டங் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தது. அந்த சத்தம் கேட்டு சிலை போல நின்றிருந்த வைஷ்ணவியோ பதறி திரும்பி பார்த்தாள். அதே சத்தத்தில் தங்களது அறைகளில் இருந்து கங்காவும் அசோக்கும் வேகமாக வெளியே வந்தனர். படிக்கட்டிலிருந்து தள்ளாடியபடி இறங்கி வந்தான் விஷ்ணுவர்த்தன். கண்கள் சிவந்து நடையோ சரியாக இல்லாமல் இருந்தது. தரையில் சிதறி கிடந்த பூஜாடியின் உடைந்த கண்ணாடி துண்டுகளின் மீது அவன் காலை வைக்கப் போன அந்த நொடியில் விஷ்ணு என்று பதறிய வைஷ்ணவியோ வேகமாக ஓடி வந்து அவனை தாங்கிக் கொண்டாள். அவள் அவனை தாங்கியபடியே, குடிச்சிருக்கீங்களா விஷ்ணு என்று மெதுவாக கேட்டாள். அவளது தோளில் சாய்ந்தவனோ கண்களை மூடியபடியே சிரித்தான். குடிச்சிருக்கேன், ஆனால் எவ்வளவு குடித்தாலும் விஷ்ணு ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் என்று உளறியபடியே மீண்டும் தடுமாற அவள் இன்னும் இறுக்கமாக அவனை பிடித்து கொண்டாள்.
அந்த காட்சியை பார்த்த கங்காவின் முகம் கோபத்தில் மாறியது. ஏ விஷ்ணு, குடிக்கிறதுக்கு இதுதான் நேரமா என்று எரிச்சலுடன் கேட்டாள். உடனே விஷ்ணு கண்களையை திறக்காமலேயே, நீ யாரடி என்னை பற்றி கேட்க? அதை கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. விஷ்ணு குடித்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் என்று உடறிவிட்டு, தண்ணி குடிக்க வந்தேன் என்று முணுமுணுத்தான். உடனே வைஷ்ணவியோ அவனை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு வேகமாக சமையலறைக்கு சென்று ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தாள். ஆனால் தண்ணீரை வாங்குவதற்கு பதிலாக விஷ்ணு அவளது கையையே பிடித்து கொண்டான். தடுமாறியபடியே எழுந்து நின்றவனோ அவளது கையை விடாமல் இழுத்தபடி, வா கங்கா, நம்ம ரூமுக்கு போகலாம். அவள் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கட்டும் என்று உளறினான். வைஷ்ணவியோ அதிர்ச்சியில் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். கங்காவும் அசோக்கும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஆனால் விஷ்ணுவோ எதையும் உணர்ந்தவன் போல இல்லை. இன்னைக்கு நான் என் கங்கா கூட சந்தோஷமாக இருக்க போகிறேன். கல்யாணத்தை நடத்த விடலை, ஆனால் நாங்கள் வாழ்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. முடிஞ்சதை பண்ணிக்கொடி என்று உளறியபடியே வைஷ்ணவியின் கையை பிடித்துக்கொண்டு அறையை நோக்கி நடந்தான் அவன். அசோக் பதறி, டே விஷ்ணு, என்னடா பண்ணுற என்று கத்தினான். ஆனால் விஷ்ணு திரும்பி கூட பார்க்கவில்லை. கையை ஆட்டியபடியே, எல்லாம் எனக்கு தெரியும், யாரும் எதுவும் பேசக்கூடாது. நான் குடிச்சாலும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் என்று உளறிக்கொண்டே வைஷ்ணவியை இழுத்தபடி அறைக்குள் சென்றான். அடுத்த நொடியே கதவு டம் என்ற சத்தத்துடன் மூடிக்கொண்டது. கதவையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்த அசோக்கும் கங்காவும் சில நொடிகள் ஒன்றும் புரியாமல் நின்றிருந்தனர். பிறகுதான் இருவருக்கும் ஒரே நேரத்தில் உண்மை புரிந்தது. கங்கா என்று நினைத்து கொண்டு விஷ்ணு வைஷ்ணவியையே தன்னுடைய அறைக்குள் அழைத்து சென்று கதவை தாளிட்டிருந்தான் என்று.